ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேப்பிடோ ஃபுட் டெலிவரியில் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ் அண்ட் மல்டி ஆர்டர்ஸ் உண்டா கிடையாதா? ஆன்ரைட் புக்கிங்னா என்ன? அது நம்ம எங்கே ஆன் பண்ணணும், எந்த இடத்துல இருக்கோம் நம்ம ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேப்பிடோ ஃபுட் டெலிவரியில் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஆன்லைன் பெய்டு ஆர்டர்ஸ் தான் நமக்கு. அதனால் வந்து கையில் சேஞ்சஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர்ஸ். ஸோ நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மல்டி ஆர்டர்ஸ் வரும். ஒரு ஆர்டர் பிக் பண்ணி இன்னொரு ரெஸ்டாரண்ட் பிக் பண்ணி அந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு கஸ்டமர்ட்டையோ இல்லை 2 அடுத்தடுத்த கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ஸும் இதில் கிடையாது. அதனால் நமக்கு ஒரி கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஆர்டர் தான் பிக் பண்ண போகிறோம், ஒரு ஆர்டர் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் புக்கிங். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் புக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேப்பிடோ கேப்டன் ஆப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவிலேருந்து கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் புக்கிங் ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் ட்ராப் ஆகி நெருங்குறீங்க. அந்த ட்ராப் ஆகி நெருங்கும் போதே ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் இருக்கும்போதே உங்களுக்கு அடுத்த ஆர்டர் அசைன் ஆகும் ஆப்பில். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம போகிற வழி நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸாக இருக்குன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆண்ட்ராய்ட் புக்கிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடிக்காது. ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் புக்கிங் ஆர்டர்ஸ் வந்து அடிக்கும் உங்களுக்கு. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஆர்டர் முடிக்கிறக்குள்ளே அடுத்த ஆர்டர் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதை டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் வந்து போகலாம். பட் இதில் ஒரு சில பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரை எடுக்கிறது பிரச்சனை கிடையாது அட்வான்ஸாக. ஆனால் இந்த ஆர்டரை கையில் உள்ள ஆர்டரை கஸ்டமர்கிட்ட கொடுக்குறக்குள்ளே அட்ரஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்டாக நம்ம ரீச் ஆகிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. இல்லை தப்பாக இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டோம்னா அப்போ சிக்கல். அதனால் ஆண்ட்ராய்ட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன். இது வரைக்கும் சிக்கலில் நம்ம மாட்டலை. ஓகேங்களா? அதனால் வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் வேணாம் இப்போ இதில் என்ன ஒரினா, கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகும்போதே மேப்பில் வந்து அடுத்த ஆர்டர் அடிச்சதுன்னா வச்சுக்கோங்க, என்ன ஆகுனா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் நெருங்கும்போது. அப்போ தான் உள்ளே போய்கிட்டு இருப்பீங்க, தெருவுக்குள்ளே அப்படியே அடிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் வந்து ஒரு விதத்தில் இது நல்லதும் கூட, ஒரு விதத்தில் கொஞ்சம் சொதப்பலும் கூட. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்ட் புக்கிங் வந்து எப்படி நினைக்கிறீங்க? நல்லதா இல்லை கெட்டதா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு. பாய்.